Hello friends, welcome to our channel. Friends, திருப்பதின்னு சொன்ன உடனே டக்குனு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு திருப்பதி லட்டுங்க. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது திருப்பதி லட்டு. நம்ம திருப்பதி போனோம்னா லட்டு வந்து வாங்காம நம்ம வரவே மாட்டோம். அந்த அளவுக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம். ஆனா நம்ம நினைச்ச டயத்துல திருப்பதி லட்டு கிடைக்காதுங்க. அப்படி இருக்க சமயத்துல நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாம். அப்ப வாங்க எப்படி திருப்பதி சுவையில லட்டு ரெடி பண்றது பார்க்கலாம். அதுக்காக இந்த கப்ல 1/4 கப் வந்துட்டு பவுடர் பண்ணன சர்க்கரை எடுத்திருக்கேங்க. கூடவே 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்ல எடுக்கிறோமோ அந்த கப்ல 3/4 கப் அளவுக்கு நமக்கு பால் தேவைப்படும். அதுல 1/2 கப் பாலை வந்துட்டு இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. மீதி 1/4 கப் பாலை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம பவுடர் பண்ணின சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்ல நம்ம வந்து நார்மலா பவுடர் பண்ணாம வேணாலும் சர்க்கரை வந்துட்டு 1/4 கப் சேர்த்துக்கலாங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வீட்டுல லட்டு செஞ்சு பாருங்க. நமக்கு திருப்பதியில கிடைக்கிற அதே சுவையில லட்டு இருக்கும். நல்லா சளிச்ச கடலை மாவு 1 கப் சேர்த்துக்கிறேங்க. அதுல 3/4 வாசிக்கு வந்துட்டு இப்ப சேர்த்துக்கோங்க. மீதி 1/4 வாசி மாவு அப்படியே இருக்கட்டும். நம்ம கலந்ததுக்கு அப்புறமா எடுத்து போட்டு மறுபடியும் கலந்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த லட்டு வந்து பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஈஸியா வந்துட்டு நம்ம வீட்லயே லட்டு ரெடி பண்ணிடலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சுலபமான முறையில தான் வந்துட்டு இருக்கும். இப்ப பாருங்க, இது நல்லா கலந்து விட்டாச்சு. மீதி இருக்கிற 1/4 கப் மாவையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கப் பாலையும் வந்துட்டு உள்ள சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சிதுக்கு அப்புறமா வந்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கரெக்டா இருக்கும் நமக்கு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தோசைக்கு மாவு கரைப்போம் இல்லைங்களா, அதை விடவே கொஞ்சமா தண்ணியா இருந்தா கரெக்டா இருக்கும். மீதி இருக்கிற பாலையும் வந்துட்டு உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா இந்த மாதிரி நைஸா கலந்து விட்டுருங்க. நமக்கு மாவு இந்த பக்குவத்துல இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்குங்க. லட்டு ரொம்ப சூப்பரா வரும். இப்போ லட்டு ரெடி பண்றதுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 20 நிமிஷம் இது அப்படியே ஊறட்டுங்க. அடுத்ததா வந்துட்டு அடுப்புல ஒரு பேன் இல்லைன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு 3/4 கப் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம எடுத்துருக்கிற கப்லயே 1/2 கப் வருங்க தண்ணி. சர்க்கரை நல்லா கரையட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு மாவு எடுத்த கப்லயே தான் வந்துட்டு 3/4 கப் சர்க்கரை சேர்த்திருக்கோம். எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்திருக்கிற கப் அளவு தாங்க. இப்ப பாருங்க, நமக்கு பாகு ரெடி ஆயிட்டு இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்க, நமக்கு மேல அப்படியே வந்துட்டு ஒயிட் கலரா பபிள்ஸ் வரும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. நமக்கு தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா கரெக்டா இருக்குங்க. இப்ப பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு.
இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணுமுங்க. கூடவே அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊத்திட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த பாகு வந்து சீக்கிரம் கெட்டியாகாம இருக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம லெமன் ஜூஸ் இதுல சேர்த்துக்கிறோங்க. இப்ப நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரெடி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் ஊறிடுச்சு மாவு. இப்ப நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு கடாயில வந்துட்டு நெய்ல நான் இன்னைக்கு பொரிக்க போறேங்க பூந்திய. நெய்ல பொரிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அதனால வந்துட்டு நெய்ல நான் இன்னைக்கு பூந்திய பொரிச்சு எடுக்க போறேன். நீங்க வந்துட்டு எண்ணெயில கூட பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நெய் நல்லா சூடாகட்டுங்க. இந்த மாதிரி ஒரு முறை உங்க வீட்டுல லட்டு செஞ்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்பயுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. உங்களுக்கு திருப்பதி லட்டுல கிடைக்கிற அதே டேஸ்ட் வந்துட்டு இங்கேயே கிடைக்கும். இப்ப பாருங்க நெய் சூடாயிடுச்சு. அரிக்கரண்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்து அப்படியே மாவு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இனி ஒரு கரண்டி வச்சு நமக்கு வந்துட்டு பூந்தி வந்துடும். பாருங்க இந்த மாதிரி பண்ணோம்னா வந்துட்டு நமக்கு பூந்தி ரெடி ஆயிருங்க. பூந்தி வந்துட்டு இப்ப பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப பாருங்க பூந்தி நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. உங்ககிட்ட பூந்தி தட்டு இருந்தாலும் அதுல கூட நீங்க அப்படியே பூந்தி போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மாவுலயும் இந்த மாதிரியே வந்துட்டு பூந்தியை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு பொன்னிறமா இருக்கும்போது எடுத்தோம்னா வந்துட்டு லட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே எடுத்து தனியா வச்சுக்கலாங்க இந்த பூந்தியெல்லாம். இப்ப நம்ம பொரிச்சு வச்சிருக்க பூந்தி எல்லாம் வந்துட்டு பாகுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. பாகு உங்களுக்கு கெட்டி ஆயிடுச்சுன்னா லைட்டா அதை சூடு பண்ணிக்கோங்க, இலகி வந்துடும். அதுக்கப்புறமா வந்துட்டு பூந்தியை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூந்தி வந்துட்டு பாகுல நல்லா ஊறிடும். கூடவே ஒரு 4 ஏலக்காயை பவுடர் பண்ணிட்டு அதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லட்டு ஒரு முறை செஞ்சு பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம முந்திரி திராட்சையை நெய்ல பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி முந்திரி திராட்சை போட்டு ஒரு பேன்ல பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுற வேண்டாங்க. இப்ப பாருங்க நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப கை பொறுக்கிற அளவு சூடு வந்துருச்சுங்க. நம்ம பாதி பூந்திய மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு கொரகரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொரகரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். அரைச்ச பூந்தியையும் உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைக்காத பூந்தியையும் அரைச்ச பூந்தியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நம்ம ஏன் வந்துட்டு கொரகொரப்பா மிக்சியில போட்டு பூந்தி அரைக்கிறோம்னா அப்பதான் வந்து நமக்கு உருண்டை பிடிக்கும் போது கரெக்டா வருங்க. இப்ப நம்ம நெய்ல வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் உள்ள சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து பூந்திய நெய்ல பொரிச்சங்காட்டியும் வெறும் முந்திரி திராட்சையை மட்டும் உள்ள சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து எண்ணெயில பூந்தியை பொரிச்சிருந்தீங்கன்னா நெய் கூடவே சேர்த்து முந்திரி திராட்சையும் உள்ள ஊத்திருங்க. உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே வந்துட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு உருண்டை கரெக்டா வரும், ரொம்ப நல்லாவும் வரும். நமக்கு என்ன சைஸ்ல லட்டு தேவைப்படுதோ இல்ல என்ன சைஸ்ல நமக்கு லட்டு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு நம்ம அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்ப நல்லா வரும் உருண்டை உங்களுக்கு. பாருங்க அப்படியே ரொம்ப நல்லா வரும். பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். நமக்கு திருப்பதியில கிடைக்கிற லட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கோம். டேஸ்ட் உங்களுக்கு அதே சுவையில தான் இருக்குங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற பூந்திகளையும் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த லட்டு வந்து பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. நமக்கு நார்மலா நம்ம செய்யற லட்டை விட இது வந்து நமக்கு ரொம்ப டிஃபரெண்டான டேஸ்டா தான் இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. நமக்கு எவ்வளவு நாள் ஆனாலுமே ஒண்ணுமே ஆகாது, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பார்க்கும் போதே அதை எடுத்து அப்படியே சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்க வீட்லயும் இந்த லட்டை வந்துட்டு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த லட்டை வந்து நான் பிச்சு காமிக்கிறேன், எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்க வீட்லயும் செஞ்சு நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த லட்டை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.